திராவிடம் பேசக்கூடியவர்கள் அல்லது பெரியாரத்தை வந்து ஒரு முன்முகமாக கொள்ளக்கூடியவங்கலாம் இதை ஜஸ்ட் லைக் தின் கடந்து போறாங்களோ இல்ல வந்து இதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு புத்தி அவங்களுக்கு இருக்கா? இல்லைங்க, இது நடந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு முதல்வர் தூத்துக்குடியில போயிட்டு வருத்தம் தெரிவிச்சாரு. அப்ப இவர்களுக்கு எந்த ஒரு எதிர்மறையான செய்தியும் இந்த ஊர்ல வந்துடக்கூடாது. நிறைய பேர் இப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்ட்டு நினைச்சிட்டு வாழ்றாங்க. சட்டம் கொண்டு வந்தால் மட்டுமே இது ஒழிஞ்சிடாது. ரைட், நீங்க கொண்டு வாங்கலாம் முதல்ல. அப்படி பார்த்தா கொண்டு வந்து பாருங்க. எந்த சட்டமே தேவையில்ல. தான். திருடுறவன் என்னைக்கும் திருடிட்டு தான் இருப்பான். ரேபிஸ்ட் எப்போதும் ரேப் பண்ணிட்டு தான் இருப்பான். கொலைகாரனும் ஒரு நான் வந்து கொலை பண்றதுக்குன்னு நான் வந்து தயாராகி நான் கூலிப்படை ஆயிட்டேன்னா என்னுடைய வேலையா தான். அப்ப இதுக்கெல்லாம் சட்டம் வேணாமா? இப்போ வீரமணியோட ஸ்டேட்மெண்ட் நான் படிக்கிறேன். இந்த ஆணவ கொலைன்றது இந்த சாதியினுடைய ஒரு துளிதான், இது சனாதனத்தின் எச்சம் அப்படின்ற மாதிரி இது வச்சிருந்தாரு. அந்த பையன் அந்த சாதியில் பிறந்ததை தவிர வேற என்ன அவன் மேல குறை இருக்கு? எதுவுமே கிடையாது. அப்ப அதுக்காக ஒருத்தரை கொண்டுவீங்க, அது ஒரு துளின்னு சொல்லிட்டு கடந்து போவீங்களா நீங்க? அப்ப அந்த மனநிலை என்னவா பிரதிபலிக்குது? அந்த ரைட், அந்த அப்பா அம்மாவை கைது பண்றதுக்கு அந்த அம்மா கைதானாங்களா? ஆகல. இன்னும் ஆகல. இன்னும் ஆகல. அவங்க அப்பா கைதாகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு?